ம். மாயாஜால பிராக்டிஸ், மேஜிக் பிராக்டிஸில டே 2ல நம்ம இருக்கோம். டே 2ல வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு கல் நீங்க உங்களுக்கு புடிச்ச ஒரு கல்ல வந்துட்டு எங்கேயாவது தேடி எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. நேச்சர் கிட்டேருந்து எடுக்கிறது நல்லது. தேடி எடுத்து அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் மாரி போட்டுட்டு நீங்க அத வச்சுக்கோங்க. குரூப்ல இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க யாராவது வந்து எல்லாருமே ஃபோட்டோ அவங்கவங்க ஸ்டோன வச்சுட்டு நீங்க ஷேர் பண்றது நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ மித்தவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ மேஜிக் ஸ்டோன் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. அதில வந்து நீங்க என்னென்ன வந்து உங்களுக்கு நடந்திருக்கோ, அத நம்ம வந்து சொல்லிட்டு நம்ம வந்துட்டு தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ அப்படின்னு சொல்ல போறோம். டே 2ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, அம் ஸ் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கல்ல வச்சுட்டு இனிமே பிராக்டிஸ் பண்ண போறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம 10 ஆசீர்வாதங்கள நம்ம சொல்ல போறோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அம் 3 விஷயம் நல்ல விஷயத்த எழுத போறோம். எழுதிட்டு அதுக்கு தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு 10 பிளெஸ்ஸிங்ஸவும் நம்ம சொல்லிட்டு, நம்ம வந்து கடைசில தூங்க போறப்போ, இன்னிலேருந்து கடைசில தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம மேஜிக் ராக் கிட்ட இன்னைக்கு நல்ல விஷயம் ஒரு 2, 3 விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? அத நம்ம சொல்லிட்டு அந்த ஹேப்பினஸோட தூங்க போறோம். இதனால வந்துட்டு நம்மளுக்கு நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கன்டின்யூ ஆயிட்டுருக்கும். அதுக்காக தான் இத நம்ம பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு தேங்க் யூ அப்படின்ற மேஜிக் வேர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அத நம்ம சொல்ல சொல்ல நம்மளுக்கு நல்லது நடக்கும். இந்த மாயாஜால கல்ல வச்சுட்டு நம்ம இனிமே 26 டேஸ் அடுத்து வர 26 டேஸ் இரவும் நம்ம நைட்டும் வந்து இத தான் நம்ம சொல்ல போறோம். நாளைக்கு மாயாஜால பிராக்டிஸ வந்து இன்னைக்கே படிக்க சொல்லியிருக்காங்க. அத நான் இன்னைக்கே படிச்சுட்டு போறேன் உங்களுக்காக. நாளைக்கு என்ன மாயாஜால பிராக்டிஸ் பண்ண போறோம்னா, மாயாஜாலமான உறவுகள். இப்ப நம்ம நாளைக்கு வந்து 3 உறவுகள வந்து தேர்ந்தெடுத்து, அந்த 3 உறவுகளுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்ல போறோம். அந்த 3 உறவுகள் யாரா வேணா இருக்கலாம். உங்கள டீச்சரா இருக்கலாம், உங்களோட அப்பா, அம்மா இருக்கலாம், இல்ல உங்களோட மாமாவா இருக்கலாம். யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான டைம்ல வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அத ரீகால் பண்ணி எழுத போறோம். அவங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம செல்ஃபோன்ல வச்சுட்டு பார்த்துட்டு கூட எழுதலாம். அப்படி இல்லன்னா, நம்ம வந்து அவங்களோட ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து கூட எழுதலாம். ஸோ, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியே சொல்றனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால நான் சொல்றேன். நாளைக்கு திருப்பியும் நம்ம டே 3ல இத பார்க்க போறோம். அவங்க பேர் என்ன? நீங்க எதுக்காக அவங்களுக்கு செய்றீங்க? அது எதுக்காக நீங்க வந்து இந்த நன்றி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன அவங்க செஞ்சு குடுத்தாங்க? அதுக்காக நீங்க எதுக்கு அந்த தேங்க்ஸ் சொல்றீங்க? அப்படின்றத சொல்லி தான் நீங்க எழுத போறீங்க. ஸோ பார்த்துக்கோங்க மாயாஜால உறவுகள். நாளைக்கு இத பத்தி இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.